வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதான் செஞ்சு காட்ட போகிறேன். இது எல்லோருடைய ஃபேவரட் ஸ்நாக்கு அண்ட் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலும் இது ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து எக்கு போட்டும் செய்யலாம், இல்லைனா எக் இல்லாமையும் செய்யலாம். இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக பண்ணுறதுனால எக் இல்லாமல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னொரு தடவை வந்து எக்கு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து எல்லோ ஆனியன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறனால அந்த ஸ்வீட்டும் சால்ட்டும் போட்டு அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஆனியன் ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து பட்டர் மில்கில் சோக் பண்ணிவிட்டு மைதா மாவு கார்ன்ஃப்ளவரு ஒரு பேட்டர் மாதிரி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் ஸ்க்ரம்பில் வந்து கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். வாங்க இப்போ எப்படி கிறிஸ்பி ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்ய இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு 1/4 கப்பு கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு பட்டர் மில்க், 3/4 கப்பு மைதா, உப்பு தேவையான அளவு, 1 கப் வந்து பேங்கோ பிரெட் ஸ்க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கிடைக்கலன்னா ரெகுலர் பிரெட் ஸ்க்ரம்ஸும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய், பிளாக் பெப்பர் காரத்துக்கு எவ்வளவோ போட்டுக்கலாம். ஒரு எல்லோ ஆனியன் ஒரு 2 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. கார்லிக் ஒரு 1/2 ஸ்பூன், cayenne பெப்பர் வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ட்ரிங்க்ஸ்க்கு எப்படி ஆனியன் கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துடுங்க, நல்லா இருக்காது, இந்த லேயரை எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் ஒரு மாதிரி லேயர் மாதிரி இருக்கும், ஒயிட் ஸ்கின் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கோ எதுக்கோ காய்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய சர்க்கிளாக இருக்கிறத மட்டும் ரிங்காக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆனியன் ரிங்ஸ் கட் பண்ணி வச்ச ரிங்ஸை வந்து நம்ம மோரில் போட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் ஊறட்டும். ஊறின அப்புறம் நம்ம வந்து பேட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஒரு 1/2 hour கழித்து வந்து பார்க்கலாம். இந்த ஆனியன் வந்து ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிரெட் ஸ்க்ரம் இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சுற்று வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கோர்ஸாக தான் இருக்கணும். பட் இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சுற்று அரைச்சிக்கோங்க. இதை நான் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், ஒரு லைட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டால் போதும். நம்ம இப்போ வந்து மாவை வந்து கலக்கி வச்சுக்கலாம். எப்படி கலக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ மாவை கலக்கலாம். அந்த மைதா மாவை கொஞ்சம் ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் தயிர்லேயும் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர், கார்லிக் பவுடர், cayenne பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, காரப்பொடி. உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க, மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம கோல்டு வாட்டரில் தான் நம்ம போட்டு கலக்கணும், நல்லா கோல்டாக இருக்கணும். இல்லைனா கோல்டு மில்க்லேயும் போடலாம், நான் கோல்டு வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலக்கியாச்சு, நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு ஆனியனை வந்து ஊற வச்சு.
ஸோ இதை வந்து நம்ம அந்த மைதா மாவு இதில் வந்து நம்ம போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெட் இதில் போட்டு கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸாவது 10 மினிட்ஸாவது நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. 5 to 10 மினிட்ஸு. அப்போ தான் அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 2 ஆனியன் சொல்லியிருந்தேன். பட் நான் அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து நான் எடுக்கலை, அதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இது 1 ஆனியன் அளவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ சின்ன பீஸெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பெரிய பீசஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரையர் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே ஃப்ரை பண்ணிக்கிற கடாயை வச்சு எண்ணெயை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹீட் வந்து ஒரு 350 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ணி வச்சுருந்த 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 2 பக்கமும் வேகிற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், ப்ரௌன் கலராக வர வரைக்கும். நம்ம பஜ்ஜியெல்லாம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் போட்டு எடுக்கிறது தான். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். இதை நீங்கள் மூடி வைக்கணுன்ட்டுனா இல்லை, நான் இங்கே ஃப்ரையர்னால நான் மூடி வச்சுருக்கேன், ரொம்ப புகையாக வரும்ன்ட்டு. ஸோ இது நீங்கள் நம்ம கடாயில் வந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் திறந்து வச்சே பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கடாயினா திருப்பி போடுங்க. இது வந்து நான் திருப்பி போட தேவையில்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நீங்கள் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் மேயோ அண்ட் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உடனே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.